அரசியல் ஈடுபடுற அனுபவம், அரசியல காலங்கள் பதில் சொல்லட்டும். இப்ப விஜய் வந்து அதிக பெரும்பான்மையோட வந்திருக்காங்க. ஆமாங்க. உங்களுடைய இது இல்ல இன்று வந்து இளைஞர்களுடைய எழுச்சியை பார்க்கிறோம். அதாவது இளைஞர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சியோட இந்த முடிவை கொடுத்திருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு. அதாவது நம்ம ஜல்லிக்கட்டுலயும் பார்த்தோம், ஜல்லிக்கட்டுலயும் அவங்களோட எழுச்சி அங்க ஆரம்பமாச்சு. அதனுடைய கண்டினியூஷன் தான் இன்னைக்கு வந்து இந்த ஆட்சி மாற்றத்தை மிகப்பெரிய எழுச்சி அந்த இளைஞர்கள் தான். அதாவது இன்னைக்கு புதுசா ஓட்டு போட்ட இளைஞர்களாகட்டும் ஒரு பெரிய மாற்றத்தை எழுச்சியை உண்டாக்கி இருக்கிறாங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு எனக்கு தெரிஞ்சு அவங்கள வந்து ஒரு ஊழலற்ற ஒரு ஆட்சியும் ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, அதாவது மக்கள் பணம் மக்கள்கிட்ட இருக்கணும், வரிகளை குறைச்சி கவர்மெண்ட் செலவை குறைச்சிக்கிட்டு மக்கள் பணம் மக்கள்கிட்ட இருந்து அப்படி ஒரு ஆட்சி அமைஞ்சதுன்னா மக்களுக்கு மாணவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கொடுக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சி சரியா இல்லைன்னு இல்ல இந்த எழுச்சி தானே பாக்குறோம். எழுச்சி வந்து இன்னைக்கு மாற்றத்தை விரும்புறாங்க. என்ன மாற்றத்தை விரும்புறாங்க, என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு பார்க்கும்போது அவங்களோட மனநிலைகள், அவங்கள்ட்ட பேசும்போது, அவங்கள்ட்ட இது பண்ணும்போது அவங்க எதிர்பார்க்கறாங்க இன்னும் வேலை வாய்ப்புகள் அதிகமா வேணும். இந்த வந்து ஏன்னா இன்னைக்கு வழி நடத்துறது இன்னைக்கு மாணவர்கள் ஆகிட்டாங்கல்ல, எழுச்சி உண்டாக்கிட்டாங்கல்ல. ஊழலற்ற ஆட்சி முறை தமிழ்நாட்டுல இல்ல அந்தந்த காலகட்டங்கள் அந்தந்த ஆட்சி முறை கரெக்டா தான் போயிட்டு இருந்தது. அதாவது எந்த ஆட்சியா இருந்தாலும் அவங்க ஒரு பாணி, அவங்க அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஆட்சிகள் நடத்திட்டு இருந்தாங்க. இந்திய எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருக்கு. இந்திய முறையினருடைய எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. அவங்க வந்து முற்றிலும் ஆட்சி ஒரு இது வரைக்கும் நடக்காத ஒரு சரித்திர எழுச்சி உண்டாக்கிட்டாங்க இல்லையா. சோ அப்ப வந்து அவங்களுக்கு என்ன எதிர்பார்க்கறாங்கன்றமோ அவங்களோட பேசும்போது அவங்களுடைய எதிர்பார்ப்பை தான் நம்ம பிரதிபலிக்கிறோம். இது நடக்கிறது தானே. அதாவது வெற்றி பெற்றது தோல்வி வெற்றி மாறி மாறி நடக்கும். இது ஒரு எழுச்சி நடக்கும்போது அது வந்து இருக்கு. அது வந்து காலங்கள்ல மாறிட்டு தானே இருக்கும். இந்த காலங்கள்ல இதே போல வெற்றி தோல்வி வந்து எல்லாரும் தலைவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கு. வெற்றின்றதும் நிரந்தரம் கிடையாது, தோல்வின்றதும் நிரந்தரம் கிடையாது. இல்ல வாழ்த்துக்கள் தான் கண்டிப்பா. இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்திருக்காங்க இளைஞர்கள். சோ அதை வந்து அவர் வந்து திறம்பட